ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான ரிசல்ட்டை மே 4, 2026 அதாவது நாளைக்கு வெளியிடுறாங்க. இந்த ரிசல்ட்டை ஆன்லைனில் லைவாக எப்படி செக் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23, 2026 சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவடைந்தது. இந்த தேர்தலுக்கான ரிசல்ட்டை மே 4, 2026 அதாவது நாளைக்கு டேட்டில் வெளியிடுறாங்க. இந்த ரிசல்ட்டை ஆன்லைனில் என்னென்ன வழிகளில் செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட்டை லைவாக செக் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்பேஜான voters.ec.gov.in வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வியூ ரிசல்ட், வியூ ரிப்போர்ட். வியூ ரிசல்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஜென்ரல் எலெக்ஷன் டு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட் May 2026. ரிசல்ட் ட்ரெண்ட்ஸ் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 AM on 4th May 2026. அதாவது 4th May 2026 காலையில் 8 மணிலேருந்து ரிசல்ட் ட்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். இந்த 5 மாநிலத்திலையும் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த 5 மாநில தேர்தலுக்கான ரிசல்ட்டை நாளைக்கு டேட்டில் வெளியிடுறாங்க. அந்த ரிசல்ட்டை லைவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்பேஜை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த மாநிலத்தினுடைய ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த மாநிலத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக ரிசல்ட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். கடந்த 2021 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான ரிசல்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். வியூ ரிப்போர்ட் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஜென்ரல் எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த இயரில் எலெக்ஷன் நடந்தது இதில் டிஸ்பிளே ஆகும். இதை தமிழ்நாடு எடுத்தீங்க அப்படின்னா 2021 இயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே 2021க்கான எலெக்ஷன் ரிசல்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் என்னென்ன ஃபைல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். அதர்ஸ், அப்ரிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், லிஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ், லிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட், இந்த மாதிரியான பல்வேறு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டவுன்லோட் திஸ் ஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். லிஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் உள்ள டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த ஃபைல் PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். ஃபர்தராக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூன்சி அதாவது சட்டசபைக்கான தொகுதி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த தொகுதியில் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுடைய நேம், ரைட் சைடில் அவங்களுடைய பாலினம், அடுத்து பார்ட்டி எந்த பார்ட்டியிலேருந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களுடைய சிம்பிள் அதாவது தேர்தல் சின்னம் எதுவோ அதையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் சம்மரி கொடுத்துருப்பாங்க. பார்ட்டி வைஸ் சம்மரி, தமிழ்நாடு கான்ஸ்டிடியூன்சியில் மொத்தம் எவ்வளவு சீட்டோ அதில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு சீட் வின் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி May 4, 2026 ரிசல்ட் என்ன வெளியிடுறாங்கிறத ஆன்லைனில் இந்த பேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட்டை மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளே ஸ்டோரில் ECI நெட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓட்டர் சர்வீசஸ், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் கரண்ட் எலெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். எலெக்ஷன் ஷெட்யூல், எலெக்ஷன் ரிசல்ட், இண்டெக்ஸ் கார்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இதில் எலெக்ஷன் ரிசல்ட் பேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஜெனரல் எலெக்ஷன் டு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிசல்ட் ட்ரெண்ட்ஸ் will begin at 8 AM on 4th May 2026 அதாவது 4th May 2026 காலையில் 8 மணிக்கு ரிசல்ட் ட்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் உங்களுடைய மொபைல்லையே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எலெக்ஷன் ரிசல்ட்டை லைவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.